Hello guys, welcome to Mohan Coach channel. This is my first video. பேசிக்காக அந்த சேனல் நம்ம எது கிரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கோடிங் வீடியோஸ் போடுறதுக்காக மட்டும்தான். கோடிங் வீடியோஸாக இருக்கட்டும், டெக்னிக்கல் கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், நியூவாக வேலை வர டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், ஏஐ டூல்ஸ் எக்ஸெட்ரா நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவ்வளோலாம் பேசாமல் நம்ம கண்டென்ட்டுக்கு போகலாம். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஜாவாவில் தான் கோட் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ் படிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் லாங்குவேஜ் இஸ் நாட் ஏ பேரியர் இன் ப்ராப்ளம் சால்விங். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ கீழேயுமே உங்களுக்கு வந்துட்டு C++, ஜாவா, பைத்தான், இந்த 3 லாங்குவேஜ்லையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு கோட் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லீட் கோடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்பப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம Geeks for Geeksல ஹேக்கர் ஆங்கிலே சால்வ் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பார்த்தீங்கன்னா ஜாவாவில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் எடுத்தது இன்டர்மீடியட் போவான், அட்வான்ஸ்டு போவான் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஈவன் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா கூட நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. நீங்கள் சேனலை வந்துட்டு இப்போ புதுசாக வரீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக, அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சேனல் நம்ம டீச் பண்ண போகிற எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் டீச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஜாவா கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஒரு பார்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லீட் கோட் ப்ராப்ளம் சால்விங்குள்ள இன்டெப்த்தாக இறங்குறதுக்கு முன்னாடி இந்த கலெக்ஷன்ஸை கற்றுக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? கலெக்ஷன்ஸ் வந்துட்டு கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. கலெக்ஷன்ஸ் கற்றுக்கணும். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம கலெக்ஷன்ஸ் கற்றுக்கலாம். நம்ம பேசிக்காகவே போகணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ஜாவா கலெக்ஷன்ஸ்னா என்ன, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெயினாக ஜாவா கலெக்ஷன்ஸ்னா என்னன்னு ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு ஹேஷ்ஷெட்னா என்னன்னு நம்ம சொல்லிட்டு ஹேஷ்ஷெட்டுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஹேஷ்ஷெட்டுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு டேரெக்டாக லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஹேஷ்ஷெட் யூஸ் பண்ணுற மாதிரி லீட் கோட் ப்ராப்ளம் மட்டும் நம்ம லைவாக சால்வ் பண்ணலாம். நீங்களுமே சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு டெய்லி சால்வ் பண்ணலாம் தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஜஸ்ட் வீடியோ பார்க்குறதோட உங்களோட ஆக்டிவிட்டி வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? கலெக்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ்லாம் நீங்கள் ஊப்ஸ் கான்செப்ட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கிளாஸஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தட்ஸ்லாம் டிஃபைன் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இந்த கிளாஸஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத அதை வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதை நம்ம இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். மெயினாக ஜாவா கலெக்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சரில் லிங்க் லிஸ்ட், ஸ்டாக், கியூ படிச்சிருந்தீங்க அப்படின்னா படிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்துட்டு நம்ம படிச்சுக்கலாம். யாருக்காச்சும் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு தனி வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் எழுதிட்டு உட்காந்துருப்போம். அதுக்கு வந்துட்டு கிளாஸ் டிஃபைன் பண்ணுவோம், வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணுவோம், அது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், நிறையா உங்களுக்கு போயிட்டே இருக்கும். பட் ஆனால் இதில் அப்படி கிடையாது. ரெடிமேட் கலெக்ஷன்ஸாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு தனியாக வந்துட்டு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணி கோட் எழுதுறதுக்கு பதிலாக. ஓகேங்களா? இப்போ ஹேஷ்ஷெட்னா என்னன்னு பார்க்கலாம். அந்த ஹேஷ்ஷெட்னா ரெண்டு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிக், நோ டூப்ளிகேட். ஓகேங்களா? யூனிக் அப்படின்னா ஹேஷ்ஷெட்டில் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் நம்ம போட முடியாது. ஓகேங்களா? யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ஹேஷ்ஷெட்டில் இருக்கும். இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹேஷ்ஷெட் அப்படின்னா. அதே மாதிரி இதோட இன்சர்ஷன் ஆர்டர், அதாவது நீங்கள் எலமெண்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிட்டே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நடுவில் ஏதோ ஒரு எலமெண்ட் ரிமூவ் பண்ணுறீங்க, இல்லை டூப்ளிகேட் ஆட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்சர்ஷன் ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு ஹேஷ்ஷெட்டில் மெயின்டைன் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஹேஷ்ஷெட்டில் நம்ம என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணுவோம். அதாவது இன்சர்ட் பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம், சர்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்துட்டு தியரி மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இம்ப்ளிமெண்டேஷன் வி கேன் சி ஃபர்தர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக யூனிக் எலமெண்ட்ஸ் அண்ட் ரிமூவ் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் தி கலெக்ஷன். ஓகேங்களா? டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணாம், டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணி தான் என் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹேஷ்ஷெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஹேஷ்ஷெட் ஹேஸ் அன் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் O of n. ஓகேங்களா? இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு தெரில, ஓனா என்னன்னு தெரில, பிக் ஓனா என்னன்னு தெரில. இதை பற்றி உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் வந்துட்டு கன்ஃபார்ம் ஒரு வீடியோ நான் வந்துட்டு மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன்டெப்த்தாக போகிறீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ரொம்பவே முக்கியம். நம்ம வந்துட்டு ஃபியூச்சரில் வர வீடியோஸில் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, அதை நம்ம எப்படி பார்த்து அந்த கன்ஸ்டன்ஸ் எப்படி பார்த்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், எப்படி ஆப்டிமைஸ்ட் கோட் எழுதணும், நம்ம எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம மெயினாக வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் போயிடலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இது ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹேஷ்ஷெட்டை பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேஷ்ஷெட் இருக்கும். ஓகேங்களா? Geeks for Geeksனு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த Geeks for Geeks வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேஷ்ஷெட் நான் போயிருக்கேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில தியரிஸ் இருக்கும்.
நீங்கள் இங்கே கலெக்ஷன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறையா இருக்கும் ஓகேங்களா. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நானும் ஒரு சிலதை எடுத்து ஏஐடியும் ஒரு சிலதெல்லாம் கேட்டு அதாவது லீட் கோடுக்கு தேவையான கலெக்ஷன்ஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. நம்ம அதை 1 by 1 வீடியோ பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஹேஷ்ஷெட் பார்க்கலாம் ஓகேங்களா. டெஃபினேஷன் நம்ம அங்கேயே பார்த்தோம், அதில் உங்களுக்கு தேவையில்லை. ஹேஷ்ஷெட் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதே நம்மளுக்கு வந்துட்டு சின்டெக்ஸ், இது ஆட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். அதே மாதிரி கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடிங் எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரிமூவிங் எலமெண்ட்ஸ் இந்த ஹேஷ்ஷெட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எப்படி ஐட்ரேட் பண்ணலாம் ஹேஷ்ஷெட் அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதெல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் ஜாவா கம்ப்ளைர் போயிட்டு ஸோ இந்த யூட்டில் பேக்கேஜ் இருக்குது தெரியுமா. இந்த யூட்டில் பேக்கேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த யூட்டில் அப்படின்ற பேக்கேஜ் தான் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்ஷெட்டு, இந்த ஹேஷ் மேப் அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ இது மேக் ஷூர் ஒரு கோடில் இருக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. லீட் கோடில் ஃபார் ஷூர் இதை நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் இம்போர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோன்னா இட்ஸ் ஹேஷ்ஷெட் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஹேஷ்ஷெட் வந்துட்டு நான் டைப் ஆஃப் இன்டீஜரில் கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேவா. இந்த ஹேஷ்ஷெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் சின்டாக்ஸ் ஓகேங்களா. ஹேஷ்ஷெட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். என்ன டைப்னா நம்ம இன்டீஜர் டைப்பில் தான் நம்ம வந்துட்டு ஹேஷ்ஷெட் யூஸ் பண்ண போகிறோம். இன்டீஜர் எலமெண்ட்ஸை மட்டுமே நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றனால நான் வந்துட்டு இன்டீஜர் டிஃபைன் பண்ணியிருக்கேன். நான் வேணா உங்களுக்கு கமெண்ட்டோட கொடுக்குறேன். கிரியேட்டிங் ஹேஷ்ஷெட் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா எலமெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செட் கொடுத்துட்டு ஸோ இந்த செட் அப்படின்றத ஹேஷ் ரேட் பண்ணி டிஃபைன் பண்ணிக்க நேம் ஓகேங்களா. செட் கொடுத்துட்டு டாட் ஆட் கொடுத்துட்டு நான் வந்துட்டு 1 ஆட் பண்ணுறேன். செட் டாட் ஆட் கொடுத்துட்டு 10 ஆட் பண்ணுறேன். செட் டாட் ஆட் கொடுத்துட்டு 100 ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ இந்த செட்டை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பிரிண்ட்டு தான், இதுக்கு நான் வந்துட்டு கமெண்ட் கொடுக்க தேவைன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செட்டை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணனா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ இந்த செட்டை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1 100 10 வந்துருக்கு ஓகேங்களா. நம்ம முன்னாடியே பார்த்தோம் செட்டு வந்துட்டு ஆர்டர் மெயின்டைன் பண்ணாத நம்ம சொல்லியிருந்தோம். நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னா 1 ஆட் பண்ணியிருக்கேன், 10 ஆட் பண்ணியிருக்கேன், 100 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு ஆர்டர் படி பார்த்தோம்னா 1 10 100 தான் வந்திருக்கணும். ஹேஷ்ஷெட் வந்துட்டு ஆர்டர் மெயின்டைன் பண்ணாது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. இது இப்படி தான் நம்ம வந்துட்டு மெத்தட்ஸ் ஆட் பண்ணுவோம். இது வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஹேஷ்ஷெட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சின்டாக்ஸ் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஹேஷ்ஷெட் வந்துட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ செட்டில் இருக்க எலமெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரிமூவிங் எலமெண்ட்ஸ் இந்த ஹேஷ்ஷெட் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம எலமெண்ட்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 10 வந்துட்டு ரிமூவ் பண்ணுவோம் ஓகேங்களா. செட் நேமு டாட் ரிமூவ் ஆஃப் ஸோ 10 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த 10 அப்படின்ற எலமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹேஷ்ஷெட்லேருந்து ரிமூவ் ஆயிரும் ஓகேங்களா. பார்த்தீங்களா ரிமூவ் ஆயிடுச்சா. இப்போ ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம், ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போது ஒரு எலமெண்ட் வந்துட்டு ஹேஷ்ஷெட்டில் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இஃப் செட்டுன்னு பார்க்குறோம் ஓகேங்களா. செட்டு டாட் கண்டெய்ன்ஸ் ஆஃப் நம்ம இப்போ என்னெல்லாம் செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 100 செக் பண்ணலாம் ஓகேங்களா. இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் என்ன பண்ணுறேன் எலமெண்ட் சும்மா ஜஸ்ட் வந்துட்டு தான் பிரிண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா இப்போ நான் என்ன செக் பண்ணியிருக்கேன்னா இந்த செட்டில் வந்துட்டு 100 இருக்கான்னு செக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்சல்யூட்லி நம்மளுக்கு வந்துட்டு செட்டில் 100 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எலமெண்ட் இஸ் அவைலபிள் இந்த ஹேஷ்ஷெட்ன்ற நம்மளுக்கு வந்துட்டு வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம்னா ஸோ நீங்கள் வந்துட்டு இது பண்ணி ஒரி பண்ணிக்காதீங்க. நான் வந்துட்டு இது ஒரு ட்ரை ரன் மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் இன்டர்மீடியட்டாக அட்வான்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னடா இவன் எவ்வளோ ஸ்லோவாக போகிறான்னு தோணலாம். பட் ஆனால் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப வந்துட்டு கோடிங் பற்றி என்னென்னே தெரியாது எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேஸில் போனால் தான் எங்களுக்கு வந்துட்டு எல்லாமே புரியும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு இந்த போர்ஷன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த போர்ஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனால் ரொம்ப பிகினர்ஸ்க்காக தான் நான் வந்துட்டு இவ்வளோ ஸ்லோவாக நடத்திட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செட்டில் வந்துட்டு எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்துட்டு நம்ம எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா எப்படி ஹேஷ்ஷெட்டாக ஐட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஒன்றும் கிடையாது, ஃபார் ஈச் லூப்னு சொல்லுவோம். அதையா என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இன்டீஜர் ஐட்ரேட் பண்ண இன்ட்டு நம்ம கோலன் செட்டு
ஸோ நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் நம்ம ப்ளஸ்ஸு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு செட் ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே எல்லாம் ஓகேங்களா? நீங்கள் ஏன்டா இப்படி வந்துட்டு டேரெக்டாகவே பிரிண்ட் போட்டுக்கலாமே, ஏன் இப்படி போட்டிருக்கேன்னா டேரெக்டாக பிரிண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த செட்டாகவே பிரிண்ட் ஆகும். பட் இப்படி பிரிண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹேஷெட்டில் நம்ம தேவையான எல்லா மெத்தட்ஸுமே பார்த்தோம். எப்படி வந்துட்டு எப்படி வந்துட்டு ஹேஷெட் டிஃபைன் பண்ணணும், எப்படி வந்துட்டு எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு எப்படி எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா எப்படி வந்துட்டு ஹேஷெட்டில் இருக்க எலமெண்ட்டை செக் பண்ணணும், இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கோட் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு ட்ரை ரன் மாதிரி பண்ணி காமிச்சிட்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே போனோன்னா நான் இப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருந்தேன் ஒரு எம்டி. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மவுஸில் தான் ட்ரா பண்ணுறேன். நம்மகிட்ட டிஜிட்டல் பேட் கிடையாது. ஸோ ஃபியூச்சரில் டிஜிட்டல் பேட் வந்துட்டு நான் வாங்கி போட பார்க்குறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா எம்டி ஹேஷெட். ஓகேங்களா? ஹேஷெட் வந்துட்டு இப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்டி ஹேஷெட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன்னா செட் டாட் இங்கே கோடை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கோடை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோடை வச்சு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் செட் டாட் ஆட் ஆஃப் ஒன்னு கொடுத்துருக்கேன். என்ன பண்ணிட்டேன் செட்டில் வந்துட்டு 1 ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் செட் டாட் ஆட் ஆஃப் 10 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 10 நான் வந்துட்டு செட்டில் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் செட் டாட் ஆட் ஆஃப் 100 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 100 நான் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ இந்த செட் வந்துட்டு எனக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் செட் டாட் ரிமூவ் ஆஃப் 10 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? செட் டாட் ரிமூவ் ஆஃப் 10 கொடுக்கல எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த 10 வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். அப்சல்யூட்டாக எனக்கு 10 வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு எனக்கு 100 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நான் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் எலமெண்ட் வந்துட்டு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 100 அப்படின்ற எலமெண்ட்டு நான் வந்துட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்சல்யூட்டாக செட்டில் வந்துட்டு 100 இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன இருக்குன்னா நம்மளுக்கு 100 இருக்கங்காட்டி நம்மளுக்கு வந்துட்டு எலமெண்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். ஃபார் லூப்பில் எப்படி ஐட்ரேட் பண்ணியிருக்கோம்னா ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க செட்டு 1 100 இருக்குது. இது வந்துட்டு ஃபார் லூப்பில் ஒவ்வொரு ஐட்டமாக ஆக்சஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம் வா 1 இருக்குது 1 வந்துட்டு பிரிண்ட் பண்ணு. அடுத்து இந்த ஐட்டம் வா அடுத்து வந்துட்டு 100 இருக்குது அடுத்து வந்துட்டு 100 வந்துட்டு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஹேஷெட்டில் நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹேஷெட் பார்த்ததே டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ்க்காக. அப்படி தானே? இப்போது இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா 1 இருந்துச்சு 10 இருந்துச்சு 100 இருந்துச்சு. இப்போது நான் இதில் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த 1 வந்துட்டு இந்த ஹேஷெட்டில் போட்டால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவுட்புட் வந்துட்டு 1 10 100 1 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ உங்கள் அசப்ஷன் வந்துட்டு ராங். ஸோ இது வந்துட்டு இப்படி வராது உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த இப்படி வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் வராது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஹேஷெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸை நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டோர் பண்ணாது. ஓகேங்களா? நான் வந்துட்டு தியரியிலையுமே சொல்லியிருப்பேன். கோடில் நான் போட மறந்துட்டேன். நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 1 காமிக்காது. என்ன இப்போ ஹேஷெட் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் 1 ஆட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? 1 தூக்கி இந்த செட்டில் ஆட் பண்ண சொல்கிறேன். இந்த ஹேஷெட் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்துட்டு என்ன பண்ணுவான்னா 1 வந்துட்டு நீ இந்த செட்டில் இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவான். இப்படி ஒன்றுனா செக் பண்ணல அவன் என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாகவே அந்த 1 இருக்கான்றதை அவன் வந்துட்டு வெரிஃபை பண்ணிடுவான். இங்கே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 இருக்கங்காட்டி என்ன பண்ணுவான்னா இந்த 1 எலமெண்ட்டை வந்துட்டு என்ன பண்ண மாட்டான் அவன் செட்டுக்குள்ளே போட மாட்டான். அப்போ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 1 10 100 அப்படின்ட்டு தான் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹேஷெட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செட்டு ஃபுல்லாக புரிஞ்சிருச்சுன்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு செட். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் கோடில் வந்துட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல செட் டாட் 1 வந்துட்டு ஆட் பண்ணிட்டு ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு 110 பிரிண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அந்த 1 பிரிண்ட் ஆகலாம்? ஏன்னா செட்டில் ஆல்ரெடி 1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹோப் ஹேஷெட்டோட தியரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஹேஷெட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சுன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா லீட் கோட் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ லீட் கோட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா லீட் கோட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. லீட் கோட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு
ஸோ ப்ராப்ளம் நம்பர் 217 இந்த கண்டைன்ஸ் டூப்ளிகேட் ஓகேங்களா. இந்த சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ப்ராப்ளமாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்லித்தரேன் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளமோட லிங்க் வேணாலும் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, given an integer array nums, return true if any value appears at least twice in an array and return false if every element is distinct அப்படின்றாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு அரே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை வேணுனாலும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ரன் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த ப்ராப்ளம் என்னன்றதை உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரை ரன் மாதிரி பண்ணி காமிச்சிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க, டூப்ளிகேட் இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்கானுங்க. டூப்ளிகேட்னா என்ன, ஒரு அரே இருக்கு அப்படின்னா ஒரு டைம் அந்த எலமெண்ட் இன்னொரு டைம் இருந்ததுன்னா அதை வந்துட்டு நம்ம டூப்ளிகேட்னு சொல்லுவோம். அப்படி டூப்ளிகேட் எலமெண்ட் இருந்ததுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணு, டூப்ளிகேட் எலமெண்ட் இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் ஓகேங்களா. உங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு, இதை நம்ம எப்படி ஹேஷட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஹேஷட்டில் நம்ம என்னெல்லாம் மெத்தட் பார்த்துருந்தோம், ஆட் பண்ணுறதுக்கு பார்த்துருந்தோம், ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்துருந்தோம், ஐட்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறது ரெண்டே விஷயம் தான், ஆட் பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். இதை நான் எப்படின்றத உங்களுக்கு ட்ரை ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நல்லா இந்த வீடியோ கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம் ஓகே. இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே எடுப்போம். இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே எடுத்திங்கன்னா சரிங்க. ஸோ என்ன பண்ணுறேன், அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரேல ஓகே, அரேல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செட்டு வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா. செட்டு கிரியேட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒரு அரே தான் கரெக்டாக. இந்த அரேவை என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்துட்டு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வந்துட்டு 1 எலமெண்ட் வரும் ஓகேங்களா. 1 வந்துட்டு என்ன பண்ணுவேன், செட்டில் இருக்கா இல்லையா செக் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கண்டிஷனாக என்ன பண்ணுவோன்னா, செட்டில் வந்துட்டு இருக்கா இல்லையான்ட்டு நான் வந்துட்டு செக் பண்ணுவேன் ஓகேங்களா. செட்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, செட்டில் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி அந்த எலமெண்ட் செட்டில் இருந்துச்சுன்னா இது வந்துட்டு அப்சல்யூட்லி டூப்ளிகேட் எலமெண்ட்னு எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா இமீடியட்டாக ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுவேன் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் இந்த எலமெண்ட்டை தூக்கி அப்படியே செட்டில் போட்டுருவேன் 1, ரெண்டாவது இட்ரேஷனில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் வரும். 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டில் இருக்கான்னு செக் பண்ணுவேன், கிடையாது. ஸோ அப்போ இதே என்ன பண்ணுவேன்னா நான் தூக்கி செட்டில் போட்டுருவேன் ஓகேங்களா. 2 தூக்கி அப்படியே இங்கே போட்டுருவேன். அடுத்து தேர்ட் ஐட்ரேஷனில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐட்ரேஷனில் 3 வருவோம். 3 வந்துட்டு செட்டில் இருக்கான்னு செக் பண்ணுவேன், 3 வந்துட்டு கிடையாது. சாரி, ஏற மார்க்கெட்டி போயிடுச்சு, கண்டுக்காதீங்க. 3 வந்துட்டு போட்டுருவேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபோர்த் ஐட்ரேஷனில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப எனக்கு வந்துட்டு 1 வரும் ஓகேங்களா. ஃபோர்த் ஐட்ரேஷனில் 1 வரும். இந்த 1 நான் என்ன பண்ணுவேன், செக் பண்ணுவேன் செட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. 1ல் செக் பண்ணல, என்னாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டாகவே என்ன ஆயிடுச்சு, 1 வந்துட்டு இருக்குது இதில் செட்டில் இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே ஒரு 1 இருக்குது, ஆல்ரெடி புதுசாக ஒரு 1 வந்துருக்கு. ஸோ இந்த 2 1ஐயும் நம்மளுக்கு சேர்த்துனா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எலமெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ டூப்ளிகேட் எலமெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ ட்ரூன்னு நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த எல்லாரையுமே ஐட்ரேட் பண்ணிட்டு எனக்கு கடைசி வரைக்கும் வந்துட்டு எதுவுமே எனக்கு டூப்ளிகேட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணிடலாம்னா ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ராப் பண்ணது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹேண்ட் ரைட்டிங் ஒரி பண்ணிக்காதீங்க, கூடிய சீக்கிரமே நம்ம டிஜிட்டல் பேட் வாங்கி நம்ம அதில் ரைட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுன்னா ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்துட்டு கோட் பண்ணிடலாமா ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க, கிளாஸ் கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. இங்கே நீ ஏன் இம்போர்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா லீக் கோடில் எல்லாமே இன்பில்ட்டாகவே அவங்க இம்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம வந்துட்டு இது இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்துட்டு ஹேஷட் கிரியேட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஹேஷட் நம்ம என்னன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்டீஜர் அரே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இன்டீஜர் அரேன்றனால ஸோ இன்டீஜர் அரேயில் கிரியேட் பண்ணிக்கிறோம் செட்டு. ஸோ இருங்க நான் ஜூம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ஹேஷ் டிஃபைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா. உங்களுக்கு வேணால் கமெண்ட் போட்டுக்கிறேன், கமெண்ட் போட்டு காமிக்கிறேன் புரியலனா. டிஃபைனிங் தி ஹேஷ் ஓகேங்களா. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஐட்ரேட் அரே 1 by 1 நான் என்ன பண்ணேன்னா ஃபார் ஈச் லூப்லேயே போட போகிறேன். ஏன் இப்படி போடுறேன்னு கேட்டால், நீங்கள் இப்படி போடுறது ஒன்று தான், இல்லை நீங்கள் வந்துட்டு இப்படி போடுவீங்க தெரியுமா, இன்ட்டு i is equal to 0, நீங்கள் எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. நான் வந்துட்டு ஃபார் ஈச் லூப்
பழகினங்காட்டி நான் ஃபார்வர்ட் லூப் போடுறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா செக் பண்ண போறேன். செக் வெதர் தி கரண்ட் எலமெண்ட் எக்ஸிட்ஸ் இன் தி ஹேஷ் செட் ஆர் நாட். ஓகேங்களா, இதுதான் நான் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா இஃப் செட் டாட் கண்டெய்ன்ஸ் ஆஃப் நம்மன்னு பார்க்குறேன். ஓகேங்களா, நான் சொல்லியிருந்தேன்ல ஆஷெட்டில் தான் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா ரிட்டர்ன் ட்ரூ as the duplicate is found here. ஓகேங்களா, இமீடியட்டாக ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடலாம். ஸ்டாப் ஆயிரும். இன்கேஸ் நான் என்டையராக ரைட் பண்ண இல்லை, எனக்கு செட்டில் என்ன ஆயிடுச்சு, ட்ரூ ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த எலமெண்ட் ஆல்ரெடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன், அந்த நம்பரை தூக்கி நான் என்ன பண்ணிடுறேன், இஃப் எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் இன் தி செட் ஆட் இட் டு தி செட். ஓகேங்களா, செட்டில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, செட் டாட் ஆட் ஆஃப் நம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஐட்ரேஷன் இருக்குன்னு வைங்களா, ஃபர்ஸ்ட் 1 வருது, 1 செட்டில் இருந்தான்னு பார்க்குறேன், இல்லை 1 தூக்கி போட்டுறேன். 2 வருது, 2 செட்டில் இல்லை, 2 தூக்கி போட்டுறேன். 3 இருக்குது, 3 செட்டில் தூக்கி போட்டுறேன். அதே மாதிரி 4ல் 1 வருது, 1 தூக்கி போட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி செட்டில் இருக்குன்றனால ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ இந்த யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. 1 செட்டில் தூக்கி போடுறேன், 2 செட்டில் தூக்கி போடுறேன், 3 செட்டில் தூக்கி போடுறேன், 4 செட்டில் தூக்கி போட்டேன். ஓகேவா, இந்த லூப்பே முடிஞ்சிடும். ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே முடிஞ்சிடும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் எண்ட் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன்னா, எனக்கு எந்த லெவலுமே டூப்ளிகேட் கிடையாது. அப்போனா இந்த அறையில் டூப்ளிகேட்டே கிடையாது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்னா இஃப் நோ டூப்ளிகேட். ஓகேங்களா, ஃபார் லூப் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு டூப்ளிகேட்ஸே ஃபவுண்ட் ஆகலை அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா as the array contains only unique elements. ஓகேங்களா, என்ன பண்ணிடலாம், இமீடியட்டாக ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துடலாம். ஓகேவா, ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா கேஸுமே ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சப்மிட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ சப்மிட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, கோடு சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோடையுமே நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட லைக் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்டப் லிங்காக இருக்கட்டும், லிங்க்டு லிங்காக இருக்கட்டும், லீட் கோட் லிங்காக இருக்கட்டும், நம்ம போர்ட்ஃபோலியோ, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சேனலோட இதே பயோலேயே கொடுத்துருக்கேன். ஸோ இல்லை அப்படின்னாலும் நான் உங்களுக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும், இல்லை இந்த மாதிரி ஃபேஸை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்கள், இல்லை ஸ்லோ பண்ணுங்கள், எனக்கு இல்லை இந்த மாதிரி இடத்துல எனக்கு புரியல, நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த சஜஷன்ஸாக இருந்தாலுமே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த பாட்டு எனக்கு திரும்ப போடுங்கன்னு சொன்னாலும் ஸோ டோன்ட் ஹெசிடேட். ஸோ போடுங்க. ஸோ கன்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, ஸோ பாய் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.